ஸோ இறுவி புக் ஸ்டோர் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து ஒரு 400 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் புத்தகம் வாங்கினா ஒரு 10 புத்தகங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் வாங்கினேன். பட் அதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு 5 புத்தகங்கள் இருந்துச்சு. புதுசாகவே வந்து ஒரு 5-6 புத்தகங்கள் இருந்துச்சு. அதில் தான் வந்து எனக்கு இந்த ஒரு புத்தகம் வந்து கிடச்சிச்சு. சுஜாதா குறுநாவல் வரிசை அப்சரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லர் வந்து ஒரு புத்தகம் அது. ஸோ நான் பார்த்தேன், பரவாயில்ல, இந்த புத்தகம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு 90 ரூபான்னு போட்டிருக்கு. பட் ஆனால் வந்து அவங்க புது புத்தகமும் அனுப்பலை, பழைய புத்தகங்கள்லாம் வந்து சேர்ந்து தான் வந்து அனுப்பிச்சாங்க. அதான் வந்து ஒரு 400 ருபீஸ்ன்னு சொல்லி ஆஃபர் போட்டிருந்தேன் அப்படின்றாங்க. அதில் வந்து இந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சுஜாதா ஸோ பெரிய எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். சங்கர் புத்தகங்கள்லாம் வந்து இவங்க தான் வந்து நிறையா அந்த வசனம்லாம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு த்ரில்லர் கதையாக வந்து இருக்குது. இந்த புத்தகம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதான் வந்து நம்ம காட்டலாம் அப்படின்னு. சுஜாதா அப்சரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புத்தகங்கள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 128 பக்கங்கள் உள்ள புத்தகம். இந்த புத்தகத்தில் வந்து என்ன த்ரில்லர் கதை சொல்லி நான் படிச்சுட்டு நான் இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். இந்த மாதிரி புத்தகங்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் வாங்கி படிங்க. நன்றி.